வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் ரோஷன். சிரியாவுக்குள் ஆக்கிரமித்துள்ள இஸ்ரேலிய துருப்புக்கள் சிறிய எல்லை கிராமங்களை தாக்கியதால் பதட்டமான குடியிருப்பாளர்கள் தங்கள் வீடுகளில் பதுங்கி உள்ளனர் என்று சிறிய ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. சிறிய நகரங்களுக்கிடையில் சாலை தடைகளை அமைத்து சோதனை சாவடிகளை திறந்துள்ளனர். இப்போதும் முன்னாள் சிறிய இராணுவ புறக்காவல் நிலையங்களிலிருந்து உள்ளூர் கிராமங்களை கண்காணிக்கின்றனர். அதே நேரத்தில் இஸ்ரேலிய துருப்புக்கள் எல்லையில் உள்ள சிறிய கிராமங்களில் இருந்து ஏராளமான ஈரானிய ஆயுதங்களை கைப்பற்றியுள்ளனர். சிரியாவில் நீண்டகால தலைவர் பஷார் அல் அசாத்தின் அதிர்ச்சியூட்டும் வீழ்ச்சி நாட்டின் தசாப்த கால உள்நாட்டு போரில் ஒரு அத்தியாயத்தை மூடியது. ஆனால் இது எல்லைப் பகுதியில் இஸ்ரேலிய ஊடுருவலின் தொடக்கத்தையும் ஏற்படுத்தியது. இஸ்ரேல் தனது சொந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான தற்காலிக தற்காப்பு நடவடிக்கை என்று தெரிவித்துள்ளது. சிரியாவில் இஸ்ரேலிய படைகளின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதியில் ஆயிரக்கணக்கான சிரியர்கள் வாழ்கின்றனர். தாக்குதல் எவ்வளவு காலம் நீடிக்கும் என்பதில் பலர் ஆர்வத்துடன் உள்ளனர். தாக்குதல்களுக்கு எதிராக குறைந்தது 2 ஆர்ப்பாட்டங்களின் போது இஸ்ரேலிய துருப்புக்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக மனித உரிமைகளுக்கான சிரிய கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது. சிரியாவில் இஸ்ரேலிய படைகளின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதியில் வசிக்கும் சில சிரியர்கள் இப்போது இஸ்ரேலிய இருப்பு ஒரு நீண்ட இராணுவ ஆக்கிரமிப்பாக மாறும் என்று அஞ்சுவதாக கூறுகிறார்கள். சிரியாவில் கார்ன் அர்னாபே என்ற எல்லை கிராமத்தில் வசிக்கும் ஷாஹர் அல் நுயிமி அங்குள்ள சூழ்நிலை பற்றி கூறிய போது, அசாத் ஆட்சியின் வீழ்ச்சியை உண்மையிலேயே கொண்டாட முடியாத ஒரு பகுதியில் நாங்கள்தான். ஏனெனில் கொடுங்கோலன் அசாத் வீழ்ந்த போது இஸ்ரேலிய இராணுவம் உள்ளே வந்தது என்று கூறினார். சிரியாவில் கான் அர்னாபி கிராமம் இஸ்ரேலிய இராணுவத்தால் தாக்கப்பட்டது. இஸ்ரேலும் சிரியாவும் பல மோதல்களில் ஈடுபட்ட வரலாறு உண்டு. ஆனால் பல தசாப்தங்களாக இரண்டையும் பிரிக்கும் எல்லை பெரும்பாலும் அமைதியாக இருந்தது. ஜூத மதத்தின் புனிதமான நாளான ஜோம் கிப்பூரில் சிரியாவும் எகிப்தும் இஸ்ரேலை தாக்கிய போது இஸ்ரேலியர்கள் கடைசியாக 1973 சிரியாவில் போருக்கு சென்றனர். பின்னர் இருதரப்பினரும் ஐக்கிய நாடுகளின் அமைதி காக்கும் படையினரால் ரோந்து செல்லும் இடையக மண்டலத்தை உருவாக்க ஒப்புக்கொண்டனர். அது நடைமுறை எல்லையாக செயற்பட்டது. ஆனால் டிசம்பர் 8 சிரிய இஸ்லாமிய இயக்கங்களின் கூட்டணி அல் அசாத்தை ஆட்சியிலிருந்து விரட்டிய போது இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு இடையக மண்டலத்தை அடுத்து பல சிறிய கிராமங்கள் உள்ள பகுதியை கைப்பற்றுமாறு தனது நாட்டு படைகளுக்கு உத்தரவிட்டார். சிரியாவின் உள்நாட்டு எழுச்சி மற்றும் காசாவில் இருந்து ஹமாஸ் தலைமையிலான திடீர் தாக்குதலுக்கு பின்னர் இஸ்ரேலுடனான எல்லைக்கு அருகில் எந்த விரோத சக்தியும் இல்லாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கான எடுக்கப்பட்ட ஒரு தற்காலிக நடவடிக்கை என்று அவர் அதை அழைத்தார். இஸ்ரேலிய படைகள் சிரியாவின் மிக உயரமான மலையான ஹெர்மோன் மலையின் சிகரத்தை விரைவாக கைப்பற்றி இடைய பகுதியின் நீளத்திலும் அதை தாண்டியும் முன்னேறின. அதே நேரத்தில் திரு அல் அசாத்தின் அரசாங்கத்திற்கு சொந்தமான போர் விமானங்கள், டேங்கர்கள், ஏவுகணைகள் மற்றும் பிற ஆயுதங்களை குறிவைத்து சிரியா முழுவதும் நூற்றுக்கணக்கான விமான தாக்குதல்களை நடத்தியதாக இஸ்ரேல் கூறியது. இஸ்ரேலின் இராணுவ ஊடுருவல் குறிப்பாக சிரியாவுக்குள் நடைமுறை எல்லைப் பகுதியில் இஸ்ரேலின் தரைப்படை நடவடிக்கை பல தசாப்தங்களாக இருந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மீறுவதாக சர்வதேச குற்றச்சாட்டை தூண்டியுள்ளது. டமாஸ்கஸில் உள்ள புதிய சிரிய அரசாங்கத்திற்கு இந்த எல்லைப் பகுதியில்தான் ஆக்கிரமிப்பு உள்ளது என்று இல்லை. பல இயக்கங்கள் இன்னமும் நாட்டின் சில பகுதிகளை தமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றன. துருக்கி படைகள் வடக்கு எல்லையில் உள்ள பகுதிகளையும் வடகிழக்கில் குர்திஸ் இயக்கங்கள் தன்னாட்சி பகுதியையும் தமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றன. இஸ்ரேலிய இராணுவம் மேற்கு கரையைப் போலவே இப்போது சிரியாவுக்குள் தமது கட்டுப்பாட்டு பகுதியில் இயங்குகிறது. அது எங்கு வேண்டுமானாலும் உள்ளே சென்று வெளியே செல்லலாம். அத்துடன் சந்தேக நபர்களை கைது செய்யலாம் என்று சிரிய மனித உரிமைகளுக்கான கண்காணிப்பு அமைப்பின் தலைவர் ராமி அப்துல் ரஹ்மான் தொலைபேசி பேட்டியில் கூறினார். திரு அல் அசாத்தின் ஆட்சியினை ஆதரித்த ஈரானுக்கு எதிரான தங்கள் பகிரப்பட்ட விரோதத்தை மேற்கோள் காட்டி இஸ்ரேலுடன் நல்லுறவை எதிர்பார்க்கிறோம் என்று இஸ்ரேலிய கட்டுப்பாட்டு பகுதியில் வசிக்கும் சில சிரியர்கள் கூறுகிறார்கள். இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதியில் வசிக்கும் சிரியர்களுக்கு இஸ்ரேல் இலவச மருத்துவ சேவைகளை வழங்குகிறது. இந்த மருத்துவ சிகிச்சை சிரிய மக்கள் உணர்ந்து இஸ்ரேலிய பகைமையை ஓரளவுக்கு முறியடித்துள்ளது என்று சிரியாவின் குனிட்ராவின் எல்லைப் பகுதியில் உள்ள ஒரு உள்ளூர் தலைவர் ட்ரார் அல் பஷீர் கூறினார். ஆனால் இஸ்ரேலின் நடவடிக்கை ஒரு நீடித்த ஆக்கிரமிப்பாக மாறினால் அது பல ஆண்டுகளாக உள்நாட்டு போரால் சோர்வடைந்த நாட்டில் மேலும் வன்முறையை தூண்டிவிடும் என்று வேறு சிலர் கூறினார்கள். 1967 மத்திய கிழக்கு போரில் இஸ்ரேல் கைப்பற்றிய சிரியாவின் கட்டுப்பாட்டில் இருந்த கோலன் பீடபூமிகளின் பெரும்பகுதியை இஸ்ரேல் ஏற்கனவே கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது. இடையக மண்டலத்துக்கு வெளியே உள்ள சிறிய கிராமத்தில் வசிக்கும் அரசன் என்ற உள்ளூர் தலைவர் ஒரு காலத்தில் ஐநா அதிகாரிகளுக்கும் உள்ளூர்வாசிகளுக்கும் இடையில் ஒருங்கிணைப்பாளராக செயற்பட்டவர். தற்போதுள்ள நிலை பற்றி அவர் கருத்து தெரிவித்த போது, நாங்கள் அமைதியை விரும்புகின்றோம், ஆனால் இஸ்ரேலில் முடிவெடுப்பவர்கள் எல்லாவற்றையும் வலுக்கட்டாயமாக அடைவார்கள் என்று நினைக்கின்றேன் என்று கூறினார்.
இஸ்ரேலிய ராணுவ அதிகாரிகள் கிராமங்களுக்குள் நுழைந்து உள்ளூர் தலைவர்களை சந்திக்கிறார்கள். கிராமங்களில் உள்ள அனைத்து ஆயுதங்களையும் சேகரித்து இஸ்ரேலிய ராணுவத்திடம் ஒப்படைக்குமாறு கோரியுள்ளனர் என்று குடியிருப்பாளர்கள் தெரிவித்தனர். கிராமங்கள் பெரும்பாலும் கட்டளைக்கு இணங்கின. எங்கெங்கே ஆயுதங்கள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளன என்று இஸ்ரேலிய ராணுவத்திற்கு வழிகாட்டி அழைத்துச் சென்றார்கள். இஸ்ரேலிய துருப்புகள் ட்ரக் மூலம் துப்பாக்கிகளை வெளியே எடுத்து செல்ல கிராமவாசிகளை உதவினார்கள் என்று அவர்கள் கூறினார்கள். இஸ்ரேலிய ராணுவம் அதன் படைகள் சிரியாவின் எல்லை கிராமங்களில் ஆயுதங்களை கைப்பற்றி அளித்துள்ளதாகவும் அதில் டேங்க் எதிர்ப்பு ஏவுகணைகள் மற்றும் வெடிக்கும் சாதனங்கள் ஆகியவை அடங்கும் என்றும் தெரிவித்துள்ளது. இந்த ஆயுதங்கள் ஈரானிய ஆயுதங்கள். ஈரானிய ராணுவம் மற்றும் ஈரானிய ஆதரவு ஷியா பிரிவு இயக்கங்கள் இஸ்ரேலிய எல்லை அருகே வைத்திருந்த ஆயுதங்கள். அசாத் ஆட்சியின் வீழ்ச்சியுடன் ஈரானிய ராணுவம் சிரியாவை விட்டு வெளியேறியது. ஈரானிய ஆதரவு ஷியா பிரிவு இயக்கங்களை சேர்ந்தவர்கள் ஆயுதங்களை கைவிட்டு வடக்கு சிரியாவில் ஷியா பிரிவு மக்கள் வசிக்கும் பகுதிகளுக்கு சென்று விட்டார்கள். இஸ்ரேலிய ராணுவம் அங்கிருந்து அகன்றால் அவர்கள் மீண்டும் கிராமங்களுக்கு திரும்பி இஸ்ரேலிய எல்லையில் அச்சுறுத்தலை ஏற்படுத்தலாம் என்று இஸ்ரேல் கருதுகிறது. அல் அசாத்தின் வீழ்ச்சிக்கு முன்பு ஈரானிய ஆதரவு ஷியா பிரிவு இயக்கங்கள் சிரிய எல்லையில் காலூன்றுவதை பற்றி இஸ்ரேல் கவலைப்பட்டது. இரு தரப்பினருக்கும் இடையே பல ஆண்டுகளாக நீடித்து வரும் நிழல் போரின் ஒரு பகுதியாக சிரியாவில் உள்ள ஈரானிய ராணுவ அதிகாரிகள் மற்றும் அவர்களது கூட்டாளிகளை இஸ்ரேலிய போர் விமானங்கள் தொடர்ந்து தாக்கின. இஸ்ரேலிய எல்லைகளுக்கு அருகே ஆயுதங்கள் இருப்பது 2023 ஆண்டு அக்டோபர் 7 காசாவில் இருந்து இஸ்ரேல் மீதான தாக்குதலை தூண்டியது. இது காசாவில் ஹமாஸ் மற்றும் லெபனானில் ஹெஸ்பொல்லாவுடன் இஸ்ரேலின் போர்களை தூண்டியது. அதுபோன்று இஸ்ரேல் மீதான திடீர் தாக்குதலின் வாய்ப்பு பற்றிய முன்னெச்சரிக்கைகளை இஸ்ரேலின் நடவடிக்கை பிரதிபலிக்கிறது. இஸ்ரேலின் ராணுவ வாகனங்கள் நகர்ந்த போது சில கிராமங்களை சுற்றியுள்ள நீர்க்குழாய்கள் மற்றும் மின் கேபிள்களை சேதப்படுத்தியதால் மின்தடை மற்றும் நீர்வெட்டுகள் ஏற்பட்டுள்ளதாக எல்லை பகுதியில் உள்ள சிறிய குடியிருப்பாளர்கள் மற்றும் உள்ளூர் தலைவர்கள் தெரிவித்தனர். 62 வயதான துருக்கி அல் முஸ்தபா இஸ்ரேலிய துருப்புகள் இடையக பகுதிக்குள் நுழைந்ததிலிருந்து தனது நகரமான ஹமிதியேவில் தண்ணீர் இல்லை என்று கூறினார். இஸ்ரேலிய துருப்புகள் சிறிது தண்ணீரை ட்ரக் செல்ல அனுமதித்ததாகவும் ஆனால் நகரத்தை சுற்றி சாலை தடைகளை அமைத்து குடியிருப்பாளர்கள் குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமே உள்ளே நுழையவும் வெளியேறவும் கட்டுப்பாடு விதித்துள்ளனர். ரஃபீத் நகரத்தில் வசிக்கும் அஹ்மத் கிரிஷ்வியின் கூற்றுப்படி இஸ்ரேலிய ஊடுருவலுக்கு பின்னர் செல்போன் சிக்னலும் இடையக மண்டலத்தில் மிக குறைவாகவே உள்ளது. இதனால் தகவல் தொடர்பு கடினமாகிறது. இப்போது அனைவரும் இஸ்ரேலிய ராணுவம் குறித்த அச்சத்துடன் வாழ்கின்றனர் என்றார். எங்களிடையே ராணுவ நடவடிக்கைகள் விரிவடைவதை நாங்கள் விரும்பவில்லை. நாங்கள் பாதுகாப்பை மட்டுமே விரும்புகிறோம் என்று தெரிவித்தனர். சில சிறியர்கள் இஸ்ரேலிய ராணுவ பிரசன்னத்தை எதிர்த்து குறைந்தது 4 கிராமங்களில் ஆர்ப்பாட்டங்களை ஏற்பாடு செய்துள்ளனர். டிசம்பர் 25 நடந்த போராட்டத்தின் போது இஸ்ரேலிய துருப்புகள் துப்பாக்கி சூடு நடத்தி பலர் காயமடைந்ததாக ஸ்வீசா நகரத்தில் வசிக்கும் இருவர் தெரிவித்தனர். அவர்கள் நிராயுத பாணிகளாகவும் அந்த பகுதியில் இஸ்ரேலின் நிலைநிறுத்தத்துக்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பினர். குடியிருப்பாளர்களில் ஒருவரான ஜியாத் அல் ஃபுகைலி ஆர்ப்பாட்டங்களை பற்றி கூறினார். முதலில் துருப்புக்கள் வாகனத்தில் சுட்டனர். ஆனால் கூட்டம் அவர்களை நோக்கி அணிவகுத்து சென்ற போது அவர்கள் ஆர்ப்பாட்டக்காரர்களை நோக்கி துப்பாக்கியால் சுட்டனர். இஸ்ரேலின் ராணுவம் அதன் படைகள் ஸ்வீசாவில் எச்சரிக்கை துப்பாக்கி சூடு நடத்தியதாகவும் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டதாக வெளியான செய்திகளை ஆராய்ந்து வருவதாகவும் கூறியது. இஸ்ரேலின் வெளியுறவு அமைச்சர் கிதியோன் சார் சிரியா பற்றி குறிப்பிட்ட போது இஸ்ரேல் சிரியாவின் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருகிறது. அங்கு எமது நடவடிக்கைகள் சிரியாவின் சொந்த பாதுகாப்பை பாதிக்காது. ஆனால் சிரியாவில் எமது நடவடிக்கை அவசியமானது மற்றும் அக்டோபர் 7 எந்த முன்னணியிலும் அனுமதிக்க மாட்டோம் என்று தெரிவித்தார். சிரியாவின் புதிய தலைமை இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கைகளை விமர்சித்துள்ளது. பல அரபு நாடுகள் மற்றும் பிரான்ஸ் உட்பட வெளிநாடுகளில் உள்ள விமர்சகர்கள் இஸ்ரேலின் நடவடிக்கைகளை பல தசாப்தங்களாக நீடித்த போர் நிறுத்தத்தை மீறுவதாக கூறி இஸ்ரேலிய படைகளை திரும்ப பெறுமாறு அழைப்பு விடுத்துள்ளனர். சிரியாவின் தற்போதைய உறுதியற்ற தன்மையை இஸ்ரேல் தனது பிராந்திய கட்டுப்பாட்டை விரிவுபடுத்தவும் புதிய ஜதார்த்தத்தை தரையில் சுமத்தவும் பயன்படுத்துவதாக எகிப்து குற்றம் சாட்டியது. எல்லையில் புதிய ஏற்பாடுகள் செய்யப்பட்ட பின்னரே தாங்கள் வாபஸ் பெறுவதாக இஸ்ரேலிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சிரியாவில் உள்ள குழப்பமான உள்நாட்டு சூழ்நிலையில் அதற்கு மாதங்கள் அல்லது அதற்கு மேல் ஆகலாம்.